ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்டு முடித்த 24 மணி நேரத்திற்குள் உனக்கு நல்ல செய்தி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனின் வார்த்தையை நம்புகிறாய் தானே? நம்பினால் மட்டும் முழுவதுமாக கேள், அல்லது தாண்டி சென்று விடு. கேட்க வேண்டாம். திருச்செந்தூர் முருகன் நம்பிக்கை இருந்தால் கேட்டுவிடு, முழுவதுமாக கேட்டுவிடு. நிச்சயமாக இதை கேட்டு முடித்த வேளையில் 24 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். தங்கமி, உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டி இருக்கிறது. இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் இந்த திருச்செந்தூர் முருகன் பாதுகாத்துக் கொள்வேன். உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதை ருத்ரதாரியாக்கி உனக்கு வெற்றிகளை வரச் செய்வேன். தடைகள் வரும்பொழுதெல்லாம் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதைப் போல தங்கமே, நீ உயர்வதற்கு முன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத்தருகிறேன் இந்த முருகன். அந்த உபாயம்தான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நீ எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியுமா? யாருக்குமே தெரியாமல் மனதார வேண்டு. 2 விதமாக செய். யாருக்குமே தெரியாதவாறு மனதார வேண்டி உன் வீட்டிற்குள்ளேயே மனதில் பூஜை வைத்து செய்திடு. அடுத்து பிறர் தெரியும் வரையில் செய். எல்லாமே உன் முருகன் பார்த்து கொண்டே இருப்பேன். நல்லதுக்குத்தான் சொல்கிறேன். உன் பிரார்த்தனை நிச்சயமாக கைகூடும். தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் 2 விதமான பிரார்த்தனை உனக்கு நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும். நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும். உன் வேண்டுதல் பலிக்கும். உன்னை தேடி நல்ல செய்தி வரும். உன் மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும். உன்னுள் இருக்கிற எண்ணெய் வெளிப்படுத்தும். வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம். அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றது. வெளியே சொல்லுகிற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய். அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதல் தரும். அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும். அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும்போது கடவுள் உனக்கு அருள் தருவார், உனக்கானதை செய்வார். இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதை மட்டும் கேட்டுவிட்டால் நிச்சயம் உனக்கு அனைத்தையும் செய்ய வைப்பேன். இன்னும் 24 மணி நேரத்தில் அனைத்தையும் செய்ய வைப்பேன். ஒவ்வொரு பிரார்த்தனையும் முடிவிலும் எனக்கு நன்றி கூறப் போகிறாய். நீ கூறுகிற நன்றி என் வடிவில் மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட போகிறது. அவர்கள் மூலமாக உனக்கு நல்ல வழி செய்ய, வழி திறக்க இந்த முருகன், திருச்செந்தூர் முருகன் வகை செய்து விடுவேன். நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கென்று உள்ளது உனக்குத்தான், அது வேறு யாருக்கும் போகாது. அதுபோல் உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது. நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது தானே. அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களிலும் திசை திருப்பி விடக்கூடாது. வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்கக்கூடாது. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ இருக்கக்கூடாது. நீ யாருக்கும் சிறிதளவு கூட தொந்தரவாக இருக்கக்கூடாது. உன் வேலைகளை மட்டும் நீ செய்து கொண்டு விடு. இந்த திருச்செந்தூர் முருகன் பேச்சை கேட்பாய்தானே? நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி, உனக்கு இன்னும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மிகப்பெரிய வாய்ப்பு. நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையப் போகிறது. நம்பிக்கையோடு இந்த திருச்செந்தூர் முருகன் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக 24 மணி நேரத்தில் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய். அப்போது உன் செவியில் நல்ல செய்தி கேட்பாய். உனக்கான செய்தியை கேட்பாய். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். அதனால் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் பிள்ளை, நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலைப்படக்கூடாது. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும்.
உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை தூக்கி எறிந்துவிடு, விட்டொழித்து விடு. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்திவிடும். இந்த வழியை கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவரவருடைய தீவனை அவர்களையே போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு தீங்கிழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே நீ பயணம் செய்யணும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை இருப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் துணை இருப்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போல் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துமாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருப்பேனே. என் பிள்ளையான உன்னை காப்பதுதான் இந்த திருச்செந்தூர் முருகனின் பொறுப்பு, உயரான பொறுப்பு. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாற்றுவேன். இன்னும் 24 மணி நேரத்தில் என்னுடைய அற்புதத்தை காண்பிக்கப் போகிறேன். மனம் மகிழ்வாய். பயப்படக்கூடாது. உன்னோடு இந்த முருகன் இருக்கிறேன். உன் குடும்பத்தோடு உன் முருகன் இருக்கிறேன். அப்புறம் என்ன, உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய். இந்த வாழ்க்கை அற்பமானது என்று மட்டும் நினைத்து விடாதே. மிக மிக அரிதானது. இந்த வாழ்க்கை மிக மிக அரிதானது. இந்த வாழ்க்கை பயணத்தை நீ அர்த்தமுள்ளதாகத்தான் வச்சுக்கொள்ளணும். அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல. உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல, நீ செயலாற்றுவதும் அல்ல. இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இப்போது உனக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டதா? தெளிவு கிடைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதை புரிந்து கொள். ஆனால் பலரும் புரிந்து கொள்வது இல்லை. சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வது இல்லை. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட உன் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம், நிறைகுறைகள் ஏற்படலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்த களம்போல் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். நம் வாழ்க்கையே யுத்தமாயிருக்கிறது என்று வேதனைப்படலாம். கவலையே படாதே. உன்னையும் உன் வாழ்க்கையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் இந்த முருகன் எடுத்துக்கொள்கிறேன். உன் பயணத்தை நான் லகுவாக்கி தருகிறேன் தங்கமே. இதைவிட உனக்கு என்ன வேண்டும்? இப்போது நிம்மதியாக தூங்கியெழு என் மகளே. நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது. முழுவதுமாக நீ கேட்டு விட்டாய். நன்றி. என் பிள்ளை என் பேச்சை கேட்டுவிட்டது. நிச்சயமாக நான் நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.